அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் என்ன, இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய விவகாரம் என்னவென்றால், சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களின் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்றும் வைக்கப்படவில்லை. மமதா பானர்ஜியுடைய வெற்றியை தடுப்பதற்கு அங்கு பாஜகவினுடைய கையாளாக 2 முஸ்லீம்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற குறை அங்கிருந்து வருது. இந்த 35-40% ஓட்டு மமதாவுக்கு தான். கிட்டத்தட்ட 294 தொகுதிகள், 90 தொகுதி முஸ்லீம் தொகுதி. வங்காளதேசத்திலிருந்து உள்ள வந்த தலித் குரூப் ஒன்று இருக்காங்க. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நம்ம தமிழ்நாட்டில் போய் கேட்டாச்சுன்னா நாங்க எங்களுக்கு வழி இல்ல, டிஎம்கேக்கு தான் போடுவோம். அதே மாதிரி அங்க போய் வெஸ்ட் பெங்கால்ல கேட்டா 90 தொகுதியில் கூடிய முஸ்லீம்கள் யாருக்கு போடுறாங்க, வழி இல்ல, நாங்க அங்கதான். 294 தொகுதியிலே நிக்கிறாங்க. ஒரு டெபாசிட் கூட பெறாது காங்கிரஸ் கட்சி. 2016 26 வரைக்கும் 10 ஆண்டுகளில் பார்த்தால் 17 ஆரம்பித்த அந்த கலவரம் 26 வரை 9 ஆண்டுகள் இன கலவரங்கள், குரூப் கலவரங்கள், இன குழுக்களுக்கிடையே கலவரங்கள், தேசிய அளவிலான கலவரங்கள், ராமநவமி கலவரங்கள், மீனாது நபி கலவரங்கள், ரவுடிசம் கலவரங்கள். இப்படி அவர்களை பொறுத்தவரை ஆன்டி முஸ்லீம் கேம்பெயின் உருவாக்கம், அதாவது ஹிந்து ஓட்டு கன்சாலிடேஷன். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டுடைய அந்த தேர்தல் களம் குறித்து ஏற்கனவே பல விஷயங்கள் பலருக்கும் தெரிந்திருந்தாலும், தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தமிழக மக்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படுறது வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய தேர்தலை பற்றி. அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது? நான் 3 முறை மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருந்தாலும் 4வது முறையும் அவர் வெற்றி பெறுவாரா? இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது சார்? வெஸ்ட் பெங்காலில் இப்போ மிக முக்கியமாக பாரதிய ஜனதாவுக்கும் மமதாவுக்குமான போட்டி, போலரைசேஷன், மத பதட்டம். 2016 வெஸ்ட் பெங்கால் கேரியரை நம்ம ஒரு 10 வருஷம் பார்த்தா தான் இந்த தேர்தலுடைய விஷயம் நமக்கு தெரியும். 44% 47% வந்து 2021 மாற முன்னாடி வெறும் 10% வாக்குகளை மட்டும்தான் பாரதிய ஜனதா வச்சிருந்தாங்க. நான் சொல்றது 10னா 10 புள்ளி சில்லற. அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 19% வாக்குகளை வச்சிருந்தாங்க. 19%ங்கிறது பெரிய விஷயம். ஆமா. காங்கிரஸ் கட்சி 12 புள்ளி சம்திங், 3.1. இந்த 12, 19, 44 இது 2016 எலெக்ஷன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கு பாஜக 10.47% ஏதோ வாக்குகள் தான் வச்சிருந்தாங்க. 2021 இந்த தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துச்சுன்னா கடுமையான போட்டி. போன எலெக்ஷன் பிரசாந்த் கிஷோர் வந்திருந்தாரு. கடும் சவால் விட்டது. அவருடைய அந்த பேசக்கூடிய மொபைல் ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டெல்லாம் வெளியே போட்டு கடுமையான போட்டியில் பெரும்பான்மையானவர்கள் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று விடும் என்கின்ற அளவிற்கான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. 170 தொகுதி 180 தொகுதி வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது பிரசாந்த் கிஷோர் சொன்னார் 2016 75 தொகுதிகளுக்கு மேல் வரவிட மாட்டேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா 10% இருந்த பாரதிய ஜனதா 38% ஜம்ப் ஆயிட்டாங்க. எப்போ? போன எலெக்ஷன்ல. பயங்கரமான ஆச்சரியம் ஆயிட்டு 19% இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4%க்கு கீழே போயிட்டாங்க. 4 புள்ளி சில்லற. 12.6% இருந்த காங்கிரஸ் கட்சி 2.49% டிக்ளைன். அப்ப இந்த ஓட்லாம் எங்க போச்சுன்னா பிஜேபிக்கு போயிட்டு. நல்லா கவனிங்க. பிஜேபிக்கு போயிட்டு அப்போ இவர்களுடைய பெர்செப்ஷன் என்ன? போன தடவை 2016 211 இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க. யாரு? இந்த அம்மா மமதா. 2021 44% இருந்த அவர்கள் வாக்கு சதவீதம் 48 மாறியது. 47 48 மாறியது. ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தாங்க. 213 இடமும் ஜெயிச்சிருந்தாங்க போன எலெக்ஷன்ல. மொத்த தொகுதிகள் எத்தனை சார்? 294. பிஜேபி 75 அந்த அளவுக்கு 75 76 அந்த இதுக்குள்ள நின்றுக்கிட்டாங்க. ஆனா அவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு போச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு பெரிய பீக்கில் போயிட்டாங்க. 18% கூட போயிட்டாங்க. 38% 10லேருந்து 38 போச்சுன்னா. இப்போ அங்க உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா
அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் 2016 இருந்து அங்கு உள்ள பிரச்சனை என்ன பார்த்தேன்னா, பாஜக ஏதாவது மக்கள் நலமாக ஏதாவது போராடி இருக்கிறார்களா அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த லிஸ்ட்ல பிஜேபி 2014 இந்த 16ல தானே பிஜேபி முதல்ல அங்க அறிமுகம். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதுக்கு அப்பதான் வருது. 2016-17ல ஒரு கலவரம் நடக்குது. 2016ல மற்றொரு கலவரம், 2017ல ஒரு கிளாஷ், 2018ல வயலன்ஸ், கம்யூனல் வயலன்ஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2019-20ல சிஏஏ கலவரம், ஆன்டி சிஏஏ ரயட்ஸ். 2021-22ல த போஸ்ட் போல் வயலன்ஸ் 2 பேருக்கும். 2023-24ல ஃபர்தர் வயலன்ஸ் எரப்டட். எல்லாமே கலவரம், எல்லாமே மத கலவரம், எல்லாமே இனக்குழுக்களுக்கான கலவரம். இதுதான் அங்கே பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்னா நீங்க அஜிடேஷன் ப்ரொசஷன் அப்படிலாம் அங்க இல்ல. மக்கள் பிரச்சனைக்காக, வேலையின்மைக்காக போராடினார்கள், நந்தி கிராமம் மாதிரி போராடினார்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக. அப்படி எதுவுமே இல்லை. இப்போ பிஜேபி அங்க எடுத்திருக்கிறதுலாம் 2016-17ல 15ல துல்லார்க்ல கலவரம், மீலாது நபியினுடைய ஊர்வலத்தில் கலவரம், அதுக்கப்புறம் சிஐஏல கலவரம், கிளாஸ் எக்குடு நார்த் 24 பர்கானாஸ் மாவில் கலவரம் 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 கலவரம். இதை ஃபுல்லா பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்றாங்க. 35லிருந்து 40% முஸ்லிம் வாக்காளர்கள் அங்கு இருக்கிறார்கள். எங்க? அது ரொம்ப ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீ விவகாரம் என்னன்னா, இப்போ 7 கோடிக்கு மேற்பட்டிருந்த வாக்காளர்கள் இப்பொழுது 6.5 கோடியாக தரையிறக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் எஸ்ஐஆர் மூலம். அந்த எஸ்ஐஆர் மூலம் நாம் தனித்தனியா சொன்னா நிறைய வேறும், ஷார்ட்டா நம்ம அதை சொல்லிடலாம். இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஒரு பெரிய அளவுல சிறப்பு, அது என்னது, தீவிர திருத்தம், ஸ்பெஷல். இந்த எஸ்ஐஆர் மூலம் 60 லட்சம் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்க? இங்கே. அந்த 60 லட்சம் வாக்காளர்கள்ல மற்றொரு பிரச்சனை என்னவென்றதனால், மமதா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது திட்டமிட்டு முஸ்லிம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் என்று மமதாவுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. இந்த மாதிரி முஸ்லிம்கள் வாழக்கூடிய மாலத், பல டிஸ்ட்ரிக்ட்ஸ், 24 பர்கானாஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணம். இங்க தலித்துகள் இருக்கிறாங்க. தலித்துகள்ல ஒரு குறிப்பிட்ட குறிப்பு இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் மிக தெளிவாக கணக்கில் எடுத்து அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அழகா குறைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த எஸ்ஐஆருடைய திருத்தத்துல அங்க பெரும்பான்மையாக தலித் வாக்காளர்களும் முஸ்லிம் வாக்காளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வட இந்தியாவில் உள்ள ஹிந்தி பேசக்கூடிய சிலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா என்பதை பாஜக எதிர்பார்க்கிறது. மற்றவர்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும், தற்போது எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த எல்லா இந்துக்களும் அவர்களுக்காக பிஜேபி கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் 35% முஸ்லிம்களும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க போவதில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்க, இவர்கள் ஒரு இன்ஃபில்ட்ரேஷன், எல்லை மாவட்டமான மேற்கு வங்கத்தில் பங்களாதேசத்திலிருந்து இங்கே ஊடுருவி, அவர்களுக்கு ஆதார் கார்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க எங்க நமக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் சிறப்பு சீர்திருத்தத்தின் மூலம் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்கு நீக்கல், சேர்த்தல், எல்லாவற்றிலும் நான் சொல்வது மாதிரி பெரும்பான்மையான வாக்காளர்கள், ஒரு தொகுதியில 4 லட்சம், ஒரு தொகுதினா ஒரு யூனிட்ல, சிலதுல 12 லட்சம், ஒட்டுமொத்தமாக 60 லட்சம், இப்படிங்கிற அளவிற்கு
ஒட்டுமொத்த 7.5 கோடி வாக்காளர்கள் என்று வைத்துக் கொண்டால் அதில் ஒரு 60 லட்சத்திலிருந்து 90 லட்சம் அல்லது 60 லட்சம் வாக்காளர்கள் 6.5 கோடிங்கிற அளவிற்கு தரையிறக்கம் செய்யப்பட்டது. இதுல என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. இப்ப இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் என்ன, இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய விவகாரம் என்னவென்றால், சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களின் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்றும் வைக்கப்படவில்லை. யாரால? பாரதிய ஜனதாவால. பெரிய குற்றச்சாட்டு மலை போல அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. இவர் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். யாரு? மமதா பானர்ஜி. ஆனால் இந்துத்துவா கோட்பாடுகள்ல ராம நவமி, மீலாது நபி, இது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசமான திட்டம் என்னவென்றால், இது ஒரு ஆபத்தான போக்கு. இஸ்லாமியர்களை கவரக்கூடிய மனநிலையிலே அவர்கள் இல்லை. எந்த ஸ்டேட்ல போனாலும் இஸ்லாமியர்களை கவரக்கூடிய நிலையிலே அவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்தவரை, இது நான் ஒரு செய்தியாளனா சொல்றதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஆன்டி முஸ்லிம்ஸ் கேம்பெயின் உருவாக்கம், அதாவது ஹிந்து ஓட்டு கன்சாலிடேஷன் 80% 20% அது தவறது. அது என்னன்னா காலகாலத்துக்கும் அதுக்காக இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னா இன்னைக்கு டிஎம்கே அதைத்தான் பயன்படுத்தி வாக்குகளாக இன்னைக்கு பார்க்குறான். பாரதிய ஜனதா தனதுடைய கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இது ஒரு பெரிய சிக்கல். இதுதான் வெஸ்ட் பெங்கால்ல இந்த முர்சிதாபாத்ங்கிற இடம், இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்கத்தின் மூலமாக இன்றைக்கு சிறப்பு சீர்திருத்தம், வாக்கு சீர்திருத்தத்தின் மூலம் அங்கே என்ன நடக்க போகிறது என்பது ஒரு முக்கியம். ஆனா முதல் ரவுண்ட்ல நமக்கு கிடைத்த தகவலின்படி பாஜகவுக்கு அங்க ஒரு செட்பேக் என்ன மிக முக்கியமா போடும். போன எலெக்ஷன்ல 11க்கு 37 ரேலி நடத்தினாங்க. யாரெல்லாம்? பிரதமர் அவர்களும் 17 முறை, அமித்ஷா அவர்களும் சேர்ந்து மொத்தம் 37 இடங்கள்ல போன எலெக்ஷன்ல ரேலி நடத்தப்பட்டது. கடுமையாக போலரைசேஷன் அங்கே உருவாக்கியது. இந்த முறை அதை விட கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் அந்த மாவட்டத்தை பிடித்து விட வேண்டும் என்ற விரையில்தான் 19% இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய ஓட்டு 4% குறைஞ்சி பாஜகவுக்கு போயிற்று. ஜோதிபாசு ஆட்சி செய்த மாநிலம், 35 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கீழ் இருந்த மாநிலம், அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய இருந்த மாநிலம், இன்றைக்கு 38% பாஜக அங்கே வந்திருக்க வேண்டாம். பாஜகவினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் விட்டுருங்க, ரேஷன்ல போடுவாங்க, அது போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரேஷன் தான் எல்லாரும் கொடுப்பாரு. மக்களுடைய யூனிட் இருக்கா? மக்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? இல்லையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2016 மீலாது நபி கலவரம், சிஏ கலவரம், ராமநவமி கலவரம், லோக்கல் இஷ்யூ, இதெல்லாம் அவர்கள் மேன்மைப்படுத்தி ஹிந்து துருவாக்கம், போலரைசேஷனை உருவாக்கி அந்த மாநிலத்தை எப்படி யோகி ஆதித்யநாத் கடும் போக்குவாதியை கொண்டு வந்தார், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி கடும் போக்காளர்களின் மூலம் எப்படி ஹரியானாவில் ஒரு கடும் போக்காளரை கொண்டு வந்தார்களோ அப்படி ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஹரியானாவில் ஒரு மோசமான இப்போ அங்க இப்போ மம்தா பானர்ஜி மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பாரதிய ஜனதா முன்பகட்ட அதிகமா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? மமதா பானர்ஜியுடைய வெற்றியை தடுப்பதற்கு அங்கு பாஜகவினுடைய கையாளாக 2 முஸ்லீம்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற குறை அங்கிருந்து வருது. ஒன்னு ஒய்சி, கடந்த முறை 5 தேர்தல்களில் போட்டிட்டு 5 இடங்கள்ல என்னமோ போட்டிட்டு 5% வாக்கை அவர் பெற்றார். அடுத்தது ஹுமாயூன் கபீர், அவரும் ஒரு வலுவான இஸ்லாமிய தலைவர். அவரை பொறுத்தவரை வாக்குகளை பிரிப்பாரா என்று ஒரு விஷயம், இது அவர்களுக்கு பலவீனம். யாருக்கு பலவீனம்? மமதாவுக்கு இது ஒரு பலவீனம். அதாவது ஒய்சி பிரிக்கக்கூடிய 5% வாக்குகளும் இந்த அவர் பேர் என்னது ஹுமாயூன் கபீர் பிரிக்கக்கூடிய இந்த வாக்குகளும் அவர்களுக்கான ஒரு பலவீனம். 24 பர்கானா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டும், அதே மாதிரி மால்டா போன்ற இடங்கள், முர்ஷிதாபாத் போன்ற இடங்கள்ல டென்ட் முஸ்லிம் பாப்புலேஷன் என்னதான் இருந்தாலும் நாம் ஏன் மமதாவுக்கு வாக்களிக்க வேண்டும்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்துக்களினுடைய வாக்குகள் இருக்கு பாருங்க, தலித்துகளுடைய வாக்குகள் மமதா பெறுகிறார். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் மமதா பெறுகிறார். ஏனைய உயர் சாதிகள், இந்த சாதிகள் வாக்குகளை முழுமையாக இந்து மத அடையாளங்களத்தில் பெறுவதற்கான நடைமுறைகள் தான்
இந்த ராமநவமி போன்ற விவகாரங்கள். ம். இந்த அம், அஹ், அஹ், ஒய்ஸ் ஹுமாயூன் கபீர் அலைன்ஸ் இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்பொழுது அவர்கள் கண்டெஸ்ட் அலோன், தனித்து நிற்பதாகத்தான் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில பார்க்கும்போது மமதா இந்த முறையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன 38% வாக்களை இந்த முறை பாஜக பெறுமா என்பது ஒரு விஷயம். அடுத்து எந்த ஒரு ஸ்டேட்டும் போலரைசேஷன் ஆயிட்டுன்னு வைங்களேன், இந்த 35-40% ஓட்டு மமதாவுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட 294 தொகுதிகள்ல 90 தொகுதி முஸ்லீம் தொகுதி. முஸ்லீம்கள் தான் ஜெயிக்க முடியும், வேற யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு 90 தொகுதி சாலிடா. அதுக்காக மீதி தொகுதியும் முஸ்லீம்கள் இருக்காங்க. 294 தொகுதியிலும் இருக்காங்க. ஆனா அந்த 90 தொகுதிகளும் முஸ்லீம்கள் தான் ஜெயிக்க முடியும். அப்ப அதுதான் பிஜேபிக்கு அங்க ஒரு செட்பேக். அந்த நிலையை மாத்தணும் அப்படிங்கிறதான் அவர்கள் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கல் போக்கல் நடந்தது. எஸ்ஐஆரின் மூலமாக எல்லா முஸ்லீம்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருப்பதாகத்தான் மால்டாவில் இருந்தும், முர்ஷிதாபாத்தில் இருந்தும், ஃபர்கானாஸ் 24ல இருந்தும் பல தகவல்கள் வருது. அங்க ஏற்கனவே வங்காளதேசத்திலிருந்து உள்ள வந்த தலித் குரூப் ஒன்று இருக்காங்க, அவர்களும் ஏராளமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. கடும் போட்டி இங்கே இருந்தாலும் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லாத மைனஸ் பாயிண்ட், ஒரு ஃபெமிலியர் தலைவர் இல்லை. சுவேந்த அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே இங்க இருந்தவர் தான், உங்களுக்கு தெரியும். சுவேந்த அதிகாரி அவர் மமதாவுக்கு ஒரு பெரிய ரைவல் அல்ல. அவர் அது அவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். பட்னாவிஸ் அங்க இருக்கிறார். அதே மாதிரி ஆசாம்ல ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்னது, வாயை திறந்தாலே விஷத்தை தான் கக்குவார். அதே மாதிரி இங்க யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை ப்ரொமோட் பண்றாங்க, ஒரு பேஜ் சொல்லுவார். அப்படி ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டி கொண்ட, ஒரு அடையாளம் கொண்ட தலைவராக அங்கே கடும் போக்காதிகள் யாருமே இல்லை. இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்களுக்கு யாரும் இல்லை, மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சவுகானுக்கு பிறகு யாரும் இல்லை. அப்படி கடும் போக்குவாதிகளாக இருக்கணும். அதுதான் பிஜேபி. அது ஓப்பனா சொன்னா விஷத்தை கக்கணும். இதை சொல்றதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. கடுமையா பேசணும், பயங்கரமா பேசணும், கடுமையா பேசி ஹிந்து துவேஷத்தை கிளப்பணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அங்கே வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த நோக்கத்தில் இவர்கள் எப்படி போலரைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா முஸ்லீம் வாக்காளர்களை போலரைஸ் பண்றாங்க. அது நல்லதில்லை. ஒரு நாடு எப்ப நல்லா இருக்குன்னா ஹிந்து முஸ்லீம் என்ற பிரிவினை வரவே கூடாது. நல்ல வாக்காளர்களாக இருந்தால் அவர்களுக்கு வாக்களிக்கணும். நல்லா புரியுதா? இன்னைக்கு டிஎம்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டு வர்றாங்க. முஸ்லீம்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அது நல்ல ஒரு அரசு இல்லை. ஒரு அரசாங்கம் என்பது, ஒரு தேசம் என்பது எல்லோருக்கும் உரியது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த தேசத்துல நல்லது கட்டமைப்புகள், இப்ப ரவுடிசம் இருக்கிறது, இன்ஃப்ளேஷன் இருக்கிறது, ரெசஷன் இருக்கிறது, பாலியல் பலாத்காரம் இருக்கிறது, போதை கலாச்சாரம் இருக்கிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் போய் கேட்டாச்சுன்னா நாங்க எங்களுக்கு வழி இல்லை, டிஎம்கேக்கு தான் போடுவோங்க. அதே மாதிரி அங்க போய் வெஸ்ட் பெங்கால்ல கேட்டா 90 தொகுதியில் கூடிய முஸ்லீம்கள் யாருக்கு போடுறான்? வழி இல்லை, நாங்க அங்கதான் போடுறோம். கம்யூனிஸ்ட் ஜெயிக்காது. 294 தொகுதியிலே நிக்கிறாங்க. ஒரு டெபாசிட் கூட பெறாது காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி அழிக்கணும்னே ஒருத்தர் உருவாயிருக்காருன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். 294 தொகுதியிலே இவங்க நிக்கிறாரு, 2% ஓட்ட வச்சுட்டு. எத்தனை பர்சன்டேஜ்? 2% ஓட்ட வச்சுட்டு 294 தொகுதியிலேயே நிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வளோன்னு இல்லை, அவங்க கொஞ்சம் கம்மியா தான் நிக்கிறாங்க. மமதா பானர்ஜி 293 தொகுதியில என்னமோ நிக்கிறாங்க, இவர்களும் நிக்கிறாங்க. ஆனா போட்டி என்னவோ இருமுனை போட்டி தான். ஒண்ணு பாரதிய ஜனதாவுக்கும் இதுல அவர்கள் போலரைசேஷன் தான். ராமநவமி, மீலாடு நபி, சிஏஏ போன்றவர்கள், பங்களா ஊடுருவல்காரர்கள் இதை பற்றியே தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் 2016 26 வரைக்கும் 10 ஆண்டுகளில் பார்த்தால் 17 ஆரம்பித்த அந்த கலவரம் 26 வரை 9 ஆண்டுகள் இனக்கலவரங்கள், குரூப் கலவரங்கள், இனக்குழுக்களுக்கிடையே கலவரங்கள், தேசிய அளவிலான கலவரங்கள், ராமநவமி கலவரங்கள், மீலாது நபி கலவரங்கள், ரவுடிசம் கலவரங்கள், இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இதுல அவர்கள் பீகாரில் வெற்றி பெற்று ஒய்சியின் மூலமாக வாக்கள் பிரித்ததை மாதிரி போன முறை ஒய்சி சரியான அளவுல சக்சஸ் ஆகலைங்கிறாங்க. 5% எடுத்தாரு, ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. இந்த முறை ஹுமாயூன் கபீர் என்று ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் ஹுமாயூன் கபீருடைய
ஒரு பெரிய வீடியோ வெளியாகி இந்த முறை பெரிய பரபரப்பை வெஸ்ட் பெங்கால்ல ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா 1000 கோடி ப்ராஜெக்ட். ஹுமாயூன் கபீர் என்பவர் முஸ்லீம். அவர் ஒரு பாரதிய ஜனதா தலைவர்கிட்ட டீல் பேசுறதாக, அந்த டீல்ல 1000 crore rupees உங்களுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்றோம், எந்தெந்த இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வாக்கை உடைக்க வேண்டும். அந்த வீடியோ இப்பொழுது ஹெக்டிக் ஸ்டாக் கோயிங் ஆன். ஒரு பரபரப்பான பேச்சை அங்கே போய் கொண்டிருக்கிறது. அமித்ஷாவை பொறுத்தவரை எதுவும் செய்வார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. என்னமோ இந்த முறை அவர் தமிழ்நாட்டில் அதிகமாக அக்கறை காட்டவில்லை. ஆனாலும் இந்த போட்டியில் எஸ்ஐஆரை தாண்டி ஒரு சிறிய அளவேனும் மமதா முன்னிலையில் இருக்கிறார் என்பது என்னால் சொல்ல முடியும். ஆனாலும் இது உறுதியான தகவல் இல்லை. நான் அறிந்த அளவிற்கு ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனுக்காக அவர்கள் முயல்கிறார்கள். ஒரு போலரைசேஷனான சிச்சுவேஷன் டு பி அப்பியர் இன் த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். வாட் வில் ஹேப்பன், நம்ம அதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கடும் போட்டியில் மமதா சற்று முன்னேறி. சரிங்க சார். வெஸ்ட் பெங்கால் இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்புறம் ஒரு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸாக எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய தலைவராக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு அவங்களாவே நீதிமன்றத்துக்கு போனது, வழக்கு தாண்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ போயிட்டு தான் இருக்கு. வரக்கூடிய காலங்களில் அதோடைய முடிவுகள் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். கருத்துங்க எடுத்துக்கிறேன். நன்றி. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.